எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இவளால இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை பார்க்கும் போதே என் மனசுக்கு நல்ல அபிப்பிராயமே வரல. இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் தேவைப்படும், சக்திகள். உனக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு உதவி செய்ய நிச்சயம் வருவேன். அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா. எங்க அமிர்தா, இன்னைக்கு என் பர்த்டேக்கு வாங்கல. நீங்க என் பர்த்டேக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. நீங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். நீங்க வந்தாலே எனக்கு பெரிய கிஃப்ட்டுங்க. ப்ளீஸுங்க, இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நினைச்சுக்கிட்டு என் பர்த்டேக்கு வாங்க. ஏங்க இப்படி திரும்ப திரும்ப என்ன வற்புறுத்துறீங்க? நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப வா வான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நான் எதுக்காக உங்க பர்த்டேக்கு வரணும்? அதுவும் இல்லாம நீங்க என்ன எனக்கு ஃப்ரெண்டா இல்ல சொந்தக்காரரா? என்னங்க அமிர்தா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் உங்களை மனசார விரும்புறேங்க. காதலுங்கிறது ஃப்ரெண்டை விட சொந்தக்காரங்களை விட ரொம்ப க்ளோஸுங்க. எனக்கு உங்களுக்கும் இருக்கிற இந்த உறவு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்தோட உறவுன்னு நினைக்கிறேங்க. அதனால தாங்க உங்களை கேட்கறேன். இன்னைக்கு என் பர்த்டேக்கு நீங்க வந்தா அம்மாவுக்கும் பாட்டிக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன். இங்க பாருங்க அர்ஜுன், ஏன் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை காதலிக்கவே இல்லை. என்னால உங்களை காதலிக்க முடியாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு ஏன் இப்படி ஹிம்சை கொடுக்குறீங்க? ஏன் அமிர்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் என்ன காதலிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல என்கிட்ட என்னங்க குறை இருக்கு? நான் பார்க்க அழகா இல்லையா? இல்ல என் குணத்துல ஏதாவது குறை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல எனக்கு எதுவும் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணணும்? எங்க அமிர்தா, நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா அது உங்களுக்கு ஹிம்சையா தோணுதா? திரும்ப திரும்ப என்ன காதலிங்கன்னு நான் ஏன் கேட்கறேன் தெரியுமா? உங்களை ஹிம்சைப்படுத்துறதுக்கு இல்ல. அப்படியாவது உங்களுக்கு என் மேல காதல் வராதாங்கிற ஆசையில தான் உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஏங்கிட்டு இருக்கேங்க. இதோ பாருங்க, ஒரே ஒரு வாட்டி என் மனசை புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் என்னோட காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு உங்களுக்கும் புரியும். இதோ பாருங்க, உங்களை காதலிக்கிறதுக்காக ஏதாவது கண்டிஷன் இருந்தா சொல்லுங்க. உங்க எல்லா கண்டிஷனையும் நான் ஒத்துக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இஷ்டப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி இருந்துக்கோங்க. நான் எதுக்குமே தடையா இருக்க மாட்டேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் என்னை காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வேண்டான்னு சொல்றதால நீங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்களை மட்டும் இல்லைங்க, என்னால வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அர்ஜுன். என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அட, இந்த அமிர்தா என்ன மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஓஹோ, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல எல்லாம் ஹீரோயினுக்கு ஏதோ குணப்படுத்த முடியாத பெரிய வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு தியாகி மாதிரி என்னால உங்களை காதலிக்க முடியாது, நீங்க வேற யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்றாங்களோ இவங்களும். கரெக்ட், இதுவும் அதே மாதிரி தான். ஏங்க அமிர்தா, நீங்க ஏன் லவ் பண்ண முடியாது, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனா என் மனசை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களை தானே நான் முடிவு பண்ணிட்டேங்க. அப்படி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாருங்க, நான் மனசார சொல்றேங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. உங்களோட சேர்ந்து உங்க பிரச்சனை நான் தீர்க்கிறேங்க. உங்க லட்சியம், குறிக்கோள், பிரச்சனை, வலி, வேதனை எல்லாத்துக்கும் நான் துணையா இருப்பாங்க. ஆனா என்ன லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்லாதீங்க ப்ளீஸ்.
தப்பா நினைக்கலன்னா ஒரு கேள்வி கேட்கவா? என்ன? உங்களுக்கு ஏதாவது குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. ஆ, தப்பா நினைக்காதீங்க. நான் எவ்வளவோ கெஞ்சியும் நீங்க சொன்னதே சொல்றீங்களா, அதனால தான் கேட்டேன். நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அழகா இருக்கிறதுனாலயோ இல்ல உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுங்கிறதுனாலயோ நான் உங்களை லவ் பண்ணலாங்க. எந்த காரணத்துக்காக நான் ஒருத்தர் மேல ஆசைப்படுறோன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. நீங்க யார்கிட்டயாவது போய் ஏன் உங்களை விரும்புறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட பதில் இருக்காது. காதல் வர்றதுக்கு எந்த காரணமும் இருக்காது அமிர்தா. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க 1000 முறை என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப என் மனசு உங்களையே சுத்தி வந்துகிட்டு இருக்கும். நான் எப்படி இருக்கேன்? நான் அழகா இருக்கேனா? சூப்பரா இருக்கு. அழகுக்கு அழக சேர்த்த மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. மயூரி, சி, நீ ரொம்ப நாட்டி. வேணும்னே தானே நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நிஜமாவே உன் கண்ணுக்கு அழகா தெரியறனா? நீ அழகா தான் இருக்க. நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னாங்க? பாட்டிமா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் பார்க்க அழகா இருக்கேனான்னு கேட்ட பாரு, அப்பவே வந்துட்டேன். என்ன அர்ஜுன நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? பாட்டிமா, நான் பார்க்க அழகா இருக்கேனா? மகாலட்சுமி மாதிரி இருக்க. அப்படியே கல்யாண கழ வந்துருச்சு. அட, என்னம்மா இது? கல்யாணத்துக்கு முன்னாடியே கருகமணி போட்டிருக்க. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பாட்டிமா, அது ஒண்ணும் இல்ல. அர்ஜுன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க சும்மா கருகமணி போட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்த கால்ல நிக்கிறியோன்னு தோணுது. ஆமா பாட்டிமா, அதுக்காக தானே நான் ஆஸ்திரேலியால இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அர்ஜுன் மேல நீ எவ்வளவு ஆசை வச்சிருக்கங்கிறது இத பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு உன் வருங்கால புருஷன் வீட்டுக்கு வரட்டும். உங்க 2 பேரோட கல்யாண விஷயத்தை அவங்க கிட்ட பேசி உடனே நிச்சயம் பண்ணிடுறேன். தேங்க்யூ பாட்டிமா. பாட்டிமா, ஒருவேளை அர்ஜுன் இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம், மயூரி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா, அப்போ நீங்க எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். இல்ல தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஏன் அர்ஜுனுக்கு கிடைப்பாளா? அவன் வரட்டும், காதை புடிச்சு திருக்கி உனக்கும் மயூரிக்கு கல்யாணம், நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிற. என்னைக்கு இருந்தாலும் நீதான் அர்ஜுனோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. போதுமா? ஓ, so sweet of you பாட்டிமா. ஏங்க அமிர்தா, இன்னைக்கு என்னமோ நான் கொஞ்சம் அதிகமா எமோஷனல் ஆயிட்டேன். என்ன பண்றது, மற்ற காதலன்கள் மாதிரி உங்களை அன்பே, ஆறுயிரே, செல்லம், தங்கம், பொண்டாட்டி இப்படின்னு கூப்பிட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் எங்க உங்க மனசு புண்பட்டுடுமோன்னு ஒரு சின்ன பயம் என்ன தடுக்குதுங்க. எங்க மிஸ் மாயமா, நீங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. நான் ஒரு வேலை செய்வா, அந்த ஆண்டவன் கிட்ட போய் கேட்கறேன். உங்க உடம்புல அந்த ஆண்டவன் இதயத்தையே வைக்கல, மறந்து போய் கல்லை வச்சுட்டான் போல இருக்கு. அந்த கல்லை எடுத்துட்டு கொஞ்சம் அதுல பூவை போடுன்னு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு அந்த ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேன். சரி விடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு மூடு இல்ல போல இருக்கு. இவ்வளவு ரொமான்டிக்கா பேசுற காதலன் நான் மட்டும் தாங்க.
மனசு கிளிற அளவுக்கு பேசினா கூட உங்களுக்கு எதுவுமே தோணலையா? இந்த டாபிக்கை பத்தி நாம இன்னொரு நாள் பேசிக்கலாங்க. சரி, எனக்கு நீங்க உங்க ஃபோன் நம்பரை கொடுங்களேன். உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசிக்கிறேங்க. எனக்கும் உங்களுக்கும் நடுவுல ஃபோன் பேசுற அளவுக்கு என்னங்க இருக்கு? நாள் பூரா இங்க வந்து வீட்ல தானங்க இருக்கீங்க. நேர்ல வந்து காதலிங்கன்னு இம்சை பண்றது பார்த்தாதுன்னு போன்லயும் இம்சை கொடுக்க போறீங்களா? வெரி குட். நீங்க என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் என் மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் உங்க குரல் என் காதுல விழுந்தா மனசுக்கு ஏதோ ஆறுதலா இருக்குங்க. எந்த கவலையா இருந்தாலும் உடனே மாயமாயிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நீங்க தாங்க எல்லாமே. உங்க ஞாபகம் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு பெரிய ஜீரோங்க. அதான் கேக்குறேன், உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களா? என்கிட்ட போனே இல்ல. வாட்? உங்ககிட்ட போனே இல்லையா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? இல்ல இந்த காலத்து பொண்ணு கிட்ட ஒரு போன் இல்லைன்னா எப்படிங்க? செலவு பண்றதுக்கு கையில காசு இல்லாதவங்க கூட கையில ஒரு போனும் காதுல இயர்போன்ஸும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போன் இல்லைன்னு சொல்றீங்களே. இந்த காலத்துல கூலி வேலை செய்யறவங்க கிட்ட கூட ஸ்மார்ட் போன் இருக்குங்க. உங்ககிட்ட இல்லாம இருக்குமா? சொன்னா நான் நம்பிடுவேனா? இங்க பாருங்க அர்ஜுன், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எனக்கு போன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்ட போன் இல்லைன்னு சொன்னல, இல்லதான். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன இது அமிர்தா இப்படி பேசிட்டு போறாங்க? இல்ல இவங்க கிட்ட என்ன கேட்டாலும் இல்ல முடியாதுன்னு சொல்றாங்களே. இவங்க கிட்ட நிஜமாவே போன் இல்லையா? இல்ல என்ன அவாய்ட் பண்றதுக்காக அப்படி சொல்றாங்களா? இருக்கட்டும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தெரிஞ்சிட்டு போகுது. அப்போ போன் நம்பர் வாங்கிக்கிறேன். சரி, உங்க போன் நம்பரை கொடுங்கன்னு நான் உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்காவது பர்மிஷன் கொடுங்களேன். சித்தி ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க, போட்டோ எடுத்துக்கிட்டா எங்களுடைய சக்திகள் குறைஞ்சிருமா? நான் இவருக்கு அனுமதி கொடுக்க கூடாது. ரொம்ப நன்றிங்க அமிர்தா, போஸ்ட் கொடுத்ததுக்காக. அட, நான் இப்பதானே போட்டோ எடுத்தேன். இதுல எதுவுமே தெரியலையே. இப்படி ப்ளீச்சா இருக்கே மொத்தமா. என்ன ஆச்சு? பின்னாடியும் எந்த லைட்டும் இல்ல, முன்னாடியும் எந்த லைட்டும் இல்ல. கேமரா கூட சரியா தானே இருக்கு. என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, நான் போட்டோ எடுத்துக்கிட்டா கரெக்டா தானே வருது. ஆனா அமிர்தா கூட சேர்ந்து போட்டோ எடுத்தப்போ ஏன் சரியா வரல? இந்த மிஸ் மாயம்மா கூட சேர்ந்து போட்டோ எடுக்கும்போது தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? என் கூட போட்டோ எடுக்கும்போது அதை ஒழுங்கா வரக்கூடாதுன்னு இந்த மிஸ் மாயம்மா ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? இவ்வளவு சீக்கிரமா எங்க மாயமா மறைஞ்சிட்டாங்க? கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஆளை காணோம். இந்த மிஸ் மாயமா ஃபோன் நம்பர் கேட்டா கொடுக்கல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் உங்களை ஒரு போட்டோ வாட்ச் கிளிக் பண்ணியே தீருவேன். எங்க போனாங்க? பரமேஸ்வரா, என்ன இது? என் எதிரி கழுத்துல இருக்கிற தாயத்தை அவனை காப்பாத்திட்டு இருக்கே. அது அவனோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்னால அவனை சாகடிக்க முடியாது. அவன் கழுத்துல இருக்கிற தாயத்தை எப்படியாவது நான் கழட்டுற மாதிரி பண்ணணும். அதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். எனக்கு எப்படியாவது
அவன் கழுத்துல இருக்கிற தாயத்தை கழுட்ட வச்சு என் எதிரியை நான் சாகடிக்கணும். அவனை கொலை பண்ற முயற்சியில நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன். மொத்தத்துல நான் அவனை பழி வாங்கியே தீரணும். இன்னைக்கு எப்படியாவது என் கையால ஒரு எதிரியை சாகடிக்கணும், இல்லைன்னா நானே சாகணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நடந்தே தீரணும். நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். கருணை காட்டு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இங்க தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களை போட்டோ எடுத்தே தருவேன். ஒழுங்கா போஸ்ட் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியாமலே உங்களை போட்டோ எடுக்கிறேன். சாரி அமிர்தா, உங்களுக்கு தெரியாம நான் உங்களை போட்டோ எடுக்க போறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. ச்சே, உங்களுக்கு தெரியாம உங்களை போட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில திரும்பி பார்த்துட்டீங்களே. பரவாயில்ல, ஒரு 2-3 போட்டோ வந்துருச்சு. ச்சே, ஒரு போட்டோ கூட ஒழுங்கா வரலங்க. எதுலயுமே உங்க முகம் சரியா தெரியவே இல்லை. ச்சே, இப்ப கூட உங்க பேர் சரியா விழலங்க. ஒரு போட்டோல கூட உங்க முகம் எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் பரவாயில்லங்க, உங்க முகம் தெரியலனாலும் இதையே பிரிண்ட் போட்டு என் ரூம்ல மாட்டி வச்சுப்பாங்க. நீங்களே எனக்கு போஸ்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த போட்டோ தான் எனக்கு எல்லாமே. இதை பாருங்க அமிர்தா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு காதலனா உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் என் பர்த்டே பார்ட்டிக்கு வாங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேங்க. ப்ளீஸ். இதுல என் வீட்டு அட்ரஸ் இருக்குங்க. நீங்க நிச்சயமா வருவீங்கிற நம்பிக்கையில நான் போறேங்க. பாய். ப்ளீஸ் வந்துருங்க. ஹலோ ராஜேஷ், ஹாய், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் தம்பி அர்ஜுனோட பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க வரணும். ஆமா, பிரதாப் கிட்டையும் நான் சொல்லிட்டேன். 2 பேரும் ஒண்ணா வந்துருங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன, உங்க தம்பி பர்த்டேக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? ஒண்ணும் இல்லைங்க, உங்க தம்பிக்கு மயூரி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அத்தையும் பாட்டியும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை உங்க காதுலயே எனக்கு போகணும்னு தோணுச்சு. தெரிஞ்ச விஷயம் தானே, இதை ஏன் புதுசா எனக்கு சொல்ற? இது புது விஷயம் இல்லதாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பர்த்டே பார்ட்டில அர்ஜுன் மயூரியோட கல்யாண விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காங்களே, அதான் ஸ்பெஷல் இல்லையா? இருந்தாலும் இருக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லைங்க, மயூரியை விட என் தங்கச்சி ஸ்மிதா எந்த விதத்துல குறைஞ்சிட்டா சொல்லுங்க? நீங்க அவளை பாத்திருக்கீங்கல்ல, அவ அர்ஜுனுக்கு சரியான ஜோடிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனாலதான் சொல்றேன், அத்தை கிட்ட நீங்க ஒரு வாட்டி பேசி பாருங்களேன். இத பாரு சித்ரா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாயே அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா வந்துட்டா சொத்துல பெரிய பங்கு அடிக்கலான்னு என்ன தானே உனக்கு? இந்த பாரு சித்ரா, நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்காத. என் தம்பி அர்ஜுன் எந்த பொண்ணை விரும்புறானோ அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவான். அது மயூரியா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி. ஒருவேளை நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு அவன் சொன்னாலும் அவனுக்கு நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன். ப்ளீஸ், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சியை அர்ஜுன் லைஃப்ல கொண்டு வர முயற்சி பண்ணாத. போயும் போய் சரியான முட்டாள கல்யாணம் பண்ணிருக்கனே. கொஞ்சம் கூட உலக ஞானமே இல்லாதவரா இருக்காரே. சொத்து இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல? இல்ல இல்ல, நான் நிச்சயமா ஏதாவது செஞ்சு மயூரி இந்த வீட்டு மருமகள் ஆகிறத தடுத்தே ஆகணும். அர்ஜுன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல,
அட்லீஸ்ட் என் பேச்சை கேட்குற மாதிரி ஒரு பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும். அம்மா, பொண்ணையும் அப்பாவையும் சாகடிச்சவங்கள ஒருத்தன் எனக்கு என் கண்ணில் பட்டான். ஆனா அவன் என் கண் முன்னாடி இருந்தும் என்னால அவனை சாகடிக்க முடியல. ஏன் எதுக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா நான் அவனை சும்மா விட மாட்டேன். இத்தனை நாளா எதிரிகளை நான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு கண்ணில் பட்ட அந்த ஒரு எதிரிய நான் சும்மா விட மாட்டேன், சாகடிக்காம விட மாட்டேன். உங்களை கொன்னவங்களை நான் தேடி ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்கியே தீருவேன். ಗಂಗಾಚಿತ ಶಿರಮೃಗ ಮಂಡಿತ ಕರ ಪುರಹರ